ப்ரீவியஸ் வீடியோல ஷேரோட பிரைஸ் மேல கீழ போகுறதுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் காரணம்னு பார்த்திருந்தோம். அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட யார் டிசைட் பண்றாங்க? ஆக்சுவலி யாருமே இல்ல. இன்வெஸ்டரான நம்ம தான். லட்சக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி டிசிஷன் எடுக்கிறது தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்கோட பிரைஸை சேஞ்ச் பண்ணும். ஆனா இன்வெஸ்டர்ஸ் ஏன் அந்த டிசிஷனை எடுக்கிறாங்க? அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. லைக் கம்பெனி அவங்களோட ப்ராஃபிட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் புதுசாக ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கலாம், இல்லைனா கவர்மெண்ட் ஏதாச்சும் புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். அந்த ரூல்ஸ் அந்த கம்பெனிக்கு சாதகமாக இருக்கும், இல்லைனா பாதகமாக இருக்கும். இல்லைனா சப்போஸ் வார் நடக்குது அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை அதிகமாக செல் பண்ணுவாங்க, இல்லைனா பை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாம் தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த கம்பெனி மேலே இருக்கிற நம்பிக்கையும் பயத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போது அந்த கம்பெனி மேலே பயம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அங்கே செல்லர்ஸ் அதிகமாவாங்க. செல்லர்ஸ் அதிகமாகுது அப்படின்னா சப்ளை அங்கே அதிகமாகும். ஸோ சப்ளை அதிகமானாலே அந்த ஸ்டாக்கோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். இதே அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை அதிகமாச்சு அப்படின்னா அங்கே பையர்ஸ் அதிகமாவாங்க. பையர்ஸ் அதிகமானா அங்கே டிமாண்ட் அதிகமாகும். ஸோ டிமாண்ட் அதிகமானா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டாக் ப்ரைஸை யாரும் டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இன்ஃபர்மேஷன், இன்வெஸ்டர் டிசிஷன், சப்ளை அண்ட் டிமாண்ட், ஸ்டாக் ப்ரைஸ், இந்த 4 ஸ்டெப் ப்ராசஸ் தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேக் போன். இப்போ நியூஸ்னால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக அதுவும் கிடையாது. அந்த நியூஸ் பார்த்து இன்வெஸ்டர் எடுக்கிற டிசிஷனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் டிசைட் ஆகும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே டவுட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க.